Enrich Money Investor Awareness Conclave April 25 டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். They have their partner the AIDMK. உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I want to tell the workers of the AIDMK that your party has had a great tradition in Tamil Nadu. அதிமுகவுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கட்சி இன்று என்ன நிலையில் இருக்கிறது? But that party no longer exists. அந்த பார்ட்டி இன்னும் சரியான நடைமுறையில் இல்லை. It is no longer the AIDMK that it used to be. AIDMK இப்போது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று தெரியும். It is now completely captured by the BJP. ADMK-வை பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி முழுவதுமாக உள்வாங்கி இருக்கிறது. The corruption of the leadership of the AIDMK has allowed the BJP to capture fully the AIDMK. ஊழலில் மலிந்திருந்த அதிமுகவை மிரட்டி காப்பாற்றுவதற்காக மிரட்டி அதிமுகவை பிஜேபி தன்னுடைய கைவசம் படுத்தி இருக்கிறது. இதுதான் உண்மை. Now the AIDMK is only the instrument of the BJP. அதிமுக இப்பொழுது பிஜேபியோட கருவியாக இருக்கிறது. And they are trying to use the AIDMK to enter Tamil Nadu. அதிமுகவை பயன்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து அதிமுகவை தொடர்ந்து பிஜேபி பயன்படுத்தி வருகிறது. I believe and the Congress party believes that the Tamil people should rule Tamil Nadu. நான் நம்புகிறேன், காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்புகிறது, தமிழ்நாட்டில் அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை, நடக்காது. Tamil Nadu should be ruled by Tamil panchayats. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும்? தமிழன் ஆள வேண்டும். Tamil Nadu should be ruled by Tamil MLAs. தமிழ்நாட்டை ஆளுவது தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஆள வேண்டும், பிறர் அல்ல. By Tamil Chief Minister. தமிழ் பீப்புளுடைய பாரம்பரியம். Tamil Nadu should never be ruled by proxy from Delhi. தமிழ்நாட்டை யாரும் முகமூடி அணிந்து பினாமியாக ஆள முடியாது. We have also ruled in Delhi. நாமும் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தோம். We never ever tried to rule Tamil Nadu from Delhi. நாங்கள் டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் மீது எந்த ஆதிக்கத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. We partnered with our brother M.K. Stalin ji. எங்களுடைய கூட்டாளியாக M.K. ஸ்டாலின் ஜி இருந்து கொண்டிருக்கிறார். We partner with the DMK. அவருடைய இந்த கட்சியுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார். But we never threatened the DMK, attacked the DMK, used ED on the DMK, used income tax department on the DMK. எந்த நேரத்திலும் எந்த தாக்குதலும் நடத்தியாத எங்கள் வரலாற்றில் இல்லை. The BJP attacks the AIDMK. இப்பொழுது பிஜேபி என்ன செய்கிறது? திமுகவை தாக்குகிறது, அதிமுகவை அரவணைத்து வைத்திருக்கிறது. They threaten the leadership of the AIDMK. They threaten the leadership of the AIDMK. இப்பொழுது இருக்கின்ற அதிமுக தலைமை And the leadership of the AIDMK is fully controlled by them as a result. அதிமுகவுடைய தலைமையை பாஜக முழுவதுமாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. I want to tell you one message here, that no matter what happens, the BJP RSS will never ever enter Tamil Nadu. நான் இங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் எந்த காலத்தில் தமிழ்நாட்டு மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, தமிழ்நாட்டை ஆள முடியாது. Enrich Money Investor Awareness Conclave April 25 டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.